பாகிஸ்தானின் இராணுவ தலைமையகத்தில் ஒருவிதமான பதற்றம் நிலவுகிறது. அதற்கு காரணம் இந்தியாவின் ஒரு புதிய ஆயுத பலம். அது என்ன ஆயுதம்? அது ஒரு பீரங்கியோ ஏவுகணையோ அல்ல, மாறாக கண்ணுக்கு தெரியாத, காதுகளுக்கு கேட்காத ஒரு நவீன தொழில்நுட்பம். யோசித்து பாருங்கள், ஒரே நேரத்தில் கணக்கிலடங்கா டிரோன்கள் எதிரி நாட்டுக்குள் நுழைந்து அவர்களின் இராணுவ நிலைகளையும் ராடார் மையங்களையும் தாக்கினால் என்னவாகும்? இது வெறும் ஹாலிவுட் கற்பனை அல்ல, இதுதான் இந்திய இராணுவத்தின் நிகழ்கால யதார்த்தம். இந்திய இராணுவத்தின் இந்த அதிநவீன ஸ்வார்ம் மற்றும் கமிகேசி டிரோன்களின் சக்தி என்ன? அவை எப்படி பாகிஸ்தானின் பாதுகாப்பு கணக்குகளை தவிடுபொடியாக்கியுள்ளன என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம், வாருங்கள். பிரிவு 1, பழைய போர்க்களம் மற்றும் புதிய சவால்கள். தி ப்ராப்ளம். பல ஆண்டுகளாகவே இந்திய பாகிஸ்தான் எல்லை என்பது பதற்றம் நிறைந்த ஒரு பகுதிதான். கடுமையான பனிமலைகள், அடர்ந்த காடுகள் என இயற்கையே பெரும் சவாலாக இருக்கும் இடத்தில் எல்லை தாண்டிய பயங்கரவாதமும் ஊடுருவல் முயற்சிகளும் நமது வீரர்களுக்கு தீராத தலைவலியாக இருந்து வருகின்றன. நமது வீரர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து இரவும் பகலும் எல்லையை காத்து வருகின்றனர். ஆனால் இந்த பாரம்பரிய போர்க்களத்தின் விதிகள் மெல்ல மெல்ல மாறி வருகின்றன. இரு நாடுகளுமே தங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகளை வலுவாக வைத்திருப்பதால் போர் விமானங்கள் மூலம் எதிரி நாட்டுக்குள் நுழைந்து தாக்குவது என்பது மிகவும் கடினமான, ஆபத்தான ஒரு விஷயமாகிவிட்டது. இது ஒருவிதமான இராணுவ சமநிலையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சமநிலையை உடைத்து இந்தியாவிற்கு ஒரு தீர்க்கமான முன்னிலையை வழங்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் ரகசியமாக உருவாக்கப்பட்டு வந்தது. அதுதான் ஆளில்லா விமானங்கள், அதாவது டிரோன்கள். ஆனால் நாம் பேசப்போவது நீங்கள் பார்த்திருக்கும் சாதாரண கேமரா டிரோன்களை பற்றி அல்ல. இவை போரின் போக்கையே மாற்றக்கூடிய அதிநவீன கொலைகார இயந்திரங்கள். பிரிவு 2, பதற்றத்தை அதிகரிக்கும் பாகிஸ்தானின் முயற்சிகள். அஜிடேஷன். ஒரு நாட்டின் வான் பாதுகாப்பு வளையத்தை மீறுவது எவ்வளவு கடினம் தெரியுமா? ராடார்கள் 24/7 வானத்தை கண்காணித்துக் கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு விமானம் அத்துமீறினால் உடனடியாக ஏவுகணைகள் மூலம் அதை வீழ்த்திவிடுவார்கள். இந்த பாதுகாப்பு அமைப்பை மீறுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. இந்தச் சூழலில்தான் பாகிஸ்தானும் டிரோன் தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்தத் தொடங்கியது. இந்தியாவிற்குள் ஊடுருவவும், வேவு பார்க்கவும், சிறிய அளவிலான தாக்குதல்களை நடத்தவும் அவர்கள் பலமுறை டிரோன்களை பயன்படுத்தினர். ஆனால் அவர்களின் முயற்சிகள் பெரும்பாலும் வெற்றியடையவில்லை. இந்தியாவின் பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பால் அந்த டிரோன்கள் எல்லையிலேயே கண்டறியப்பட்டு அழிக்கப்பட்டன. தொடர்ந்து தங்களது டிரோன் முயற்சிகள் பலனளிக்காதது அவர்களுக்கு ஒருவிதமான பின்னடைவை ஏற்படுத்தியது. இந்தியாவின் தொழில்நுட்ப திறனுக்கு முன்னால் தங்களால் ஈடுகொடுக்க முடியவில்லை என்ற எண்ணம் அவர்களின் இராணுவ வியூக வகுப்பாளர்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் இந்தியா வெறும் தற்காப்புடன் நின்றுவிடவில்லை. தற்காப்பு என்பது ஆட்டத்தின் ஒரு பகுதி மட்டுமே என்பதை உணர்ந்து தாக்குதலுக்கான வியூகத்தை வகுத்தது. பாகிஸ்தான் யோசித்து முடிப்பதற்குள் இந்தியா தனது அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாரானது. அதுதான் தற்காப்பு டிரோன்களிலிருந்து தாக்குதல் டிரோன்கள் என்ற நிலைக்கு மாறுவது. அந்த பாய்ச்சலின் 2 முக்கிய வடிவங்கள்தான் கமிகேசி மற்றும் ஸ்வார்ம் டிரோன்கள். பிரிவு 3, தீர்வு பகுதி 1, ஒற்றை வழி போராளி கமிகேசி டிரோன்கள். சொல்யூஷன் பார்ட் 1, த காமிகாசே ட்ரோன்ஸ். முதலில் கமிகேசி டிரோன்கள் என்றால் என்ன? ஜப்பானிய மொழியில் கமிகேசி என்றால் தெய்வீக காற்று என்று பொருள். 2ஆம் உலகப் போரில் ஜப்பானிய விமானிகள் தங்கள் விமானங்களை எதிரி கப்பல்கள் மீது மோதி தற்கொலை தாக்குதல் நடத்தினார்கள். அதே தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுவதுதான் இந்த கமிகேசி டிரோன்கள். இவற்றை லோய்டரிங் மியூனிஷன்ஸ் என்றும் சொல்வார்கள், அதாவது காத்திருக்கும் ஆயுதங்கள். இந்த டிரோன்கள் எதிரி பகுதிக்கு அனுப்பப்பட்டதும் உடனடியாக தாக்காது. வானத்தில் பல மணி நேரம் வட்டமடித்து சரியான இலக்கை தேடும். எதிரியின் முக்கியமான ராடார் நிலையம், ஏவுகணை தளம் அல்லது தீவிரவாத முகாம்கள் போன்ற உயர் மதிப்புள்ள இலக்குகளை கண்டறிந்தவுடன்
ஒரு ஏவுகணை போல மிக வேகமாக பாய்ந்து இலக்கின் மீது மோதி வெடித்து சிதறிவிடும். இந்தியா இஸ்ரேலிடமிருந்து வாங்கிய ஹரோ போன்ற டிரோன்களை பயன்படுத்தி வருகிறது. அது மட்டுமல்ல, ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே பல கமிகேசி டிரோன்கள் உருவாக்கப்பட்டு படையில் சேர்க்கப்பட்டு வருகின்றன. சமீபத்திய எல்லை பதற்றங்களின் போது இந்திய டிரோன்கள் எல்லைக்கு அப்பால் இருந்த தீவிரவாத முகாம்கள் மற்றும் சில ராணுவ இலக்குகள் மீது துல்லியமான தாக்குதல்களை நடத்தியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதல்களை தடுப்பது பாகிஸ்தானுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. இது பாகிஸ்தானின் பாதுகாப்பு திட்டமிடலில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. இனிமேல் அவர்களின் முக்கிய எல்லைப்புற நிலைகள் பாதுகாப்பாக இல்லை என்பதை இது அவர்களுக்கு உணர்த்தியுள்ளது. பிரிவு 4 தீர்வு பகுதி 2 தடுத்து நிறுத்த முடியாத அலை ஸ்வார்ம் டிரோன்கள். சொல்யூஷன் பார்ட் 2 தி ஸ்வார்ம் ட்ரோன்ஸ். கமிகேசி டிரோன்களே இவ்வளவு ஆபத்தானது என்றால், ஸ்வார்ம் டிரோன்கள் எதிரிகளின் கனவை கலைக்கும் ஒரு தொழில்நுட்பம். ஒரு தேன்கூட்டை கலைத்துவிட்டால் என்ன ஆகும்? ஆயிரக்கணக்கான தேனீக்கள் ஒன்று சேர்ந்து தாக்குமல்லவா? அதைப் போலத்தான் இந்த ஸ்வார்ம் டிரோன் தொழில்நுட்பமும். டஜன் கணக்கில், ஏன் நூற்றுக்கணக்கான சிறிய டிரோன்கள் கூட ஒரே நேரத்தில் ஒரு படை போல ஒருங்கிணைந்து செயல்படும். இந்த ஒவ்வொரு டிரோனிலும் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொருத்தப்பட்டிருக்கும். அவை தங்களுக்குள் தகவல்களை பரிமாறி திட்டமிட்டு வேலைகளை பிரித்துக் கொள்ளும். ஒரு தலைமை டிரோனின் கட்டளைக்கு ஏற்ப மற்றவை செயல்படும். இந்தியாவின் நியோஸ்பேஸ் ரிசர்ச் போன்ற ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இத்தகைய அதிநவீன ஸ்வார்ம் டிரோன் தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக சோதித்து காட்டியுள்ளன. கற்பனை செய்து பாருங்கள், நூற்றுக்கணக்கான குட்டி டிரோன்கள் பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்து அவர்களின் ராணுவ முகாம்களை நோக்கி பறக்கின்றன. பாகிஸ்தானின் ராடார் அமைப்புகளால் இவ்வளவு சிறிய ஏராளமான இலக்குகளை ஒரே நேரத்தில் கண்டறிந்து அழைப்பது என்பது கிட்டத்தட்ட முடியாத காரியம். அந்த டிரோன் கூட்டம் அவர்களின் வான் பாதுகாப்பு அமைப்பையே திணறடித்துவிடும். அதன் பிறகு கூட்டத்தில் உள்ள ஒவ்வொரு டிரோனும் தங்களுக்கு இடப்பட்ட வேலையை செய்யும். சில டிரோன்கள் எதிரி வீரர்களை குறிவைக்கும், சில வாகனங்களை தாக்கும், மற்ற சில தகவல் தொடர்பு அமைப்பை சிதைக்கும். இது ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த தாக்குதல். இது போரின் விதிகளையே மாற்றியமைக்கும் சக்தி கொண்டது. பிரிவு 5 இந்தியாவின் பிரம்மாண்டமான டிரோன் கட்டமைப்பு. தி பிக்கர் பிக்சர். இந்தியாவின் டிரோன் திட்டம் என்பது கமிகேசி மற்றும் ஸ்வார்ம் டிரோன்களுடன் மட்டும் நின்றுவிடவில்லை. இது ஒரு மிகப்பெரிய பல அடுக்குகள் கொண்ட திட்டம். ஹால் நிறுவனத்தின் கேட்ஸ் காம்பாட் ஏர் டீமிங் சிஸ்டம் என்ற ஒரு எதிர்கால திட்டத்தை இந்தியா உருவாக்கி வருகிறது. இதில் நமது தேஜஸ் அல்லது ரஃபேல் போன்ற ஒரு போர் விமானத்துடன் பல ஆளில்லா விமானங்கள் ஒரு குழுவாக செயல்படும். விமானி ஓட்டும் முக்கிய விமானம் பாதுகாப்பாக பின்தங்கியிருக்க, இந்த ஆளில்லா லாயல் விங்மேன் விமானங்கள் முன்னால் சென்று எதிரி இலக்குகளை தாக்கும். தாக்குதலுக்கு மட்டுமல்ல, கண்காணிப்புக்கும் நம்மிடம் அதிநவீன டிரோன்கள் உள்ளன. அமெரிக்காவிடமிருந்து வாங்கப்பட்ட MQ-9B ரீப்பர் டிரோன்கள் பல 1000 கிலோமீட்டர் தொலைவில் அதிக உயரத்தில் இருந்து பல மணி நேரம் தொடர்ந்து கண்காணித்து மிக துல்லியமான தகவல்களை வழங்கும். இவைதான் போர்க்களத்தின் வானத்து கண்கள். இமயமலை போன்ற உயரமான பகுதிகளுக்காகவே செங்குத்தாக புறப்பட்டு தரையிறங்கக்கூடிய வீட்டோல் டிரோன்களும் மேம்பட்ட சோதனை ஓட்டங்களில் உள்ளன. இவை அனைத்தும் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழ் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுவதுதான் இதன் மிகப்பெரிய பலம். இது நமது தொழில்நுட்ப ரகசியங்களை பாதுகாப்பதோடு நமது தேவைகளுக்கு ஏற்ப ஆயுதங்களை உருவாக்கவும் வழிவகுக்கிறது. பிரிவு 6 உடைக்க முடியாத கவசம். இந்தியாவின் டிரோன் எதிர்ப்பு அமைப்பு தி அன்ரீச்சபிள் ஷீல்ட். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்தியா டிரோன்களை வைத்து தாக்கினால் பாகிஸ்தானும் அதே போல நம்மை தாக்கலாமே? சரியான கேள்வி. ஆனால் அதற்கும் இந்தியா ஒரு படி மேலே சென்று ஒரு பலமான பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வருகிறது. தாக்குதல் நடத்துவது எவ்வளவு முக்கியமோ, அந்த தாக்குதலில் இருந்து நம்மை காத்துக் கொள்வதும் அவ்வளவு முக்கியம்.
இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO D4 என்ற டிரோன் எதிர்ப்பு அமைப்பை உருவாக்கியுள்ளது. இதன் விரிவாக்கம் ட்ரோன் டிடெக்ட், டிட்டர், டிஸ்ட்ராய், அதாவது எதிரி டிரோனை கண்டறிதல், அதன் பாதையை முடக்குதல், தேவைப்பட்டால் அழித்தல். இந்த அமைப்பு மிகச்சிறிய மற்றும் அதிவேக டிரோன்களை கூட கண்டறிந்து செயலிழக்கச் செய்யும் திறன் கொண்டது. ஒருவேளை எதிரிகள் நம்மைப் போலவே ஸ்வார்ம் டிரோன்களை வைத்து தாக்கினால் என்ன செய்வது? அதற்கும் நம்மிடம் ஒரு பதில் தயாராகி வருகிறது. அதுதான் பார்கவாஸ்திர என்றழைக்கப்படும் மைக்ரோ ஏவுகணை அமைப்பு. இந்த அமைப்பு எதிரிகளின் டிரோன் கூட்டத்தையே மொத்தமாக அழைக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டு வருகிறது. ஒரே நேரத்தில் பல மைக்ரோ ஏவுகணைகளை செலுத்தி டிரோன் கூட்டத்தை வானிலேயே சிதறடிக்கும் திறன் கொண்டதாக இது வடிவமைக்கப்படுகிறது. சுருக்கமாகச் சொன்னால், இந்தியாவின் வான்பரப்பை எதிரி டிரோன்களிடமிருந்து பாதுகாக்க ஒரு சக்தி வாய்ந்த பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்பு உருவாக்கப்பட்டு வருகிறது. முடிவுரை மற்றும் செயலுக்கான அழைப்பு. கன்க்ளூஷன் CTA ஆகஸ்ட். இந்திய ராணுவம் டிரோன் தொழில்நுட்பத்தில் தற்காப்பு நிலையில் இருந்து பல படிகள் முன்னேறி ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதல் நிலையை எட்டியுள்ளது. ஒருபுறம் கமிகேசி மற்றும் ஸ்வார்ம் போன்ற தாக்குதல் டிரோன்கள், மறுபுறம் D4 போன்ற வலுவான பாதுகாப்பு அமைப்புகள் என இந்த புதிய தலைமுறை போரில் இந்தியா ஒரு மான இடத்தை பிடித்துள்ளது. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி தெற்காசியாவின் ராணுவ சமநிலையையே மறுபரிசீலனை செய்ய வைத்துள்ளது. இது நிச்சயமாக பாகிஸ்தானின் ராணுவ திட்டமிடுபவர்களுக்கு ஒரு பெரும் கவலையையும் தங்களின் பாதுகாப்பு குறித்து புதிய சவால்களையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த மகத்தான சாதனைகளுக்கு பின்னால் இருக்கும் நமது ராணுவ வீரர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்கள் அனைவருக்கும் நாம் ஒரு சல்யூட் செய்தே ஆகஸ்ட் வேண்டும். அவர்களின் உழைப்பால்தான் நமது நாடு இன்று பாதுகாப்பாகவும் பெருமையாகவும் நிமிர்ந்து நிற்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். இந்தியாவின் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நமது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பம் குறித்து மேலும் தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி. ஜெய் ஹிந்த்.